பல தலைவர்கள் வந்து விஜய் அவங்க தலைவரை பற்றி பேசிட்டு இருக்காங்க. உங்களோட தொண்டர்கள்லாம் கட்டுக்கோப்பா இல்லை, விஜய் வந்து அவர் கட்டுக்கோப்பாக வைக்கணும், பேரிகார்டை உடைக்கிறது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அதனால தான் நீதிமன்றத்தில் இன்றைக்கி போயிட்டு அனுமதி பெற்று 20 இது வச்சுருக்காங்க உங்களுக்கு நிபந்தனை. இல்லை, இது என்ன காரணம்னாக்கா, நார்மலாக இப்போ அரசியல்ன்ற ஒரு புதிதாக தொடங்கப்பட்ட இடத்துல வந்து இப்போ எல்லாருமே ஏற்கனவே ரசிகர்களாக இருந்தவங்க, நற்பணி மன்ற இயக்கத்தில் இருந்தவங்க இப்போ ஒரு அரசியல் கட்டுப்பாடுக்குள்ளே இப்போ வந்திருக்காங்க. இப்போ நிர்வாகிகளாக இருக்கிறவங்க யாருமே சரி இந்த மாதிரியான ஒரு இதை வந்து பண்ணுறதில்ல. ஸோ அவர் வந்து தளபதி, இதுக்கு முன்னாடி நிறைய சினிமா துறையில் வந்து பிரபலமான ஆள். அதனால அவருக்கான ஒரு பிடிச்ச விருப்பமாக உள்ள ஒரு 17 வயசு பையன் கூட ஸோ அவர் வந்து பார்க்கணும் அப்படின்ற ஒரு ரொம்ப மிகுந்த ஆர்வத்தோட அவரை எப்படி பார்க்கறதுன்ற தெரியாம அது ஒரு சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ். ஸோ அவங்க வந்து மேலே ஏறி பார்க்கறது, போறது வருது, அந்த மாதிரி ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா வந்து அவரை பார்க்கறதே வந்து அவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கு. நாங்கள் என்ன இப்போ நம்ம நாகப்பட்டினத்தில் என்ன பண்ணியிருக்கோம்னாக்கா, இந்த மாதிரியான சூழல் எதுவுமே நடக்கக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக தனித்தனியாக வாலண்டியர்ஸ் இது பண்ணி நியமனம் பண்ணி கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேலே வாலண்டியர்ஸ் ஏறி பண்ணி அவருக்கு சுற்றிலும் பாதுகாப்போம், யாரும் ஃப்ளெக்ஸில் ஏறாத அளவுக்கும் மேற்கொண்டு ஃபுல்லாக லைவ் லொக்கேஷன்லேருந்து எடுக்கிற எல்லாரும் மாடியில் எல்லா இடத்துலையுமே தனித்தனியாக ஒரு வீட்டுக்கும் ஒரு 5 பேர்ன்ற மாதிரி ஒரு நிர்வாகிகளை நாங்கள் நியமிச்சிருக்கோம். எந்தவித இடையூறுகளும் இல்லாமல் நல்லபடியாக நடக்கணுன்றதுக்காகவே நாங்கள் இந்த வாலண்டியர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே நம்ம வெளில எங்கே நடந்த எதுவுமே இங்கே நம்ம நாகப்பட்டினத்தில் நடக்காதுன்னு நாங்கள் கண்டிப்பாக தெரிவிச்சோம்.